Hi, welcome back to my channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Tnpsc group 2 2A எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது photo and signature கரெக்ட்டான குவாலிட்டி and கரெக்ட்டான சைஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணனும். இல்ல அப்படினா அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியாது. சோ அத வந்து போட்டோ வந்து எப்படி வந்து நம்மளோட போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா மாத்தி அதுக்கு கீழ நம்மளோட நேம் and போட்டோ எடுத்ததுக்கான டேட்டா வந்து எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன் and டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். சோ அத பார்த்து நீங்க வந்து போட்டோ வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து சூப்பரா வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு தேவையான சைஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரை பாருங்க. சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ சிக்னேச்சரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்ற குவாலிட்டியில் வந்து கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு டிஓசி ஸ்கேனர் வந்து அப்ளிகேஷன் வேணும். இந்த டிஓசி ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்களோட சைனை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. லைக் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை டேரெக்டாக நம்ம வந்து டிஓசி ஸ்கேனர் உள்ள போயும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக இந்த ஃபோட்டோவை அப்படியே டிஓசி ஸ்கேனருக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஷேர் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஷேர் ஆப்ஷனை கொடுத்து இம்போர்ட் டு டிஓசி ஸ்கேனர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அது ஃபியூ செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகி உள்ளே வந்துடும். இப்போ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ எடிட் ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு அதை கிராப் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அம்பு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர்ஸ்னு ஒரு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கலரை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். நான் இதை வச்சுக்கலாம். இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு கீழே உள்ள டிக் மார்க் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே உள்ள டிக் மார்க் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுக்குது. பட் நம்மளோட ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகலை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு பிடிஎஃபாக வேணுமா ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு வேணுமான்னு கேட்குது. நம்மளுக்கு ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு தான் வேணும். இப்போ இந்த ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 41.56 KB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது 30லேருந்து 40 KBக்கு வரை இருக்கலாம். இது உங்களுக்கு இதுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குமே நம்ம வந்து ஆன்லைன் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோட்டோவை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படி ஆன்லைன்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஐ பட்டன்லேயும் இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதிலே கம்ப்ரஸ் ஆப்ஷன் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 41.56 KBயில் இருக்குது. இதை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸ் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, குட் குவாலிட்டின்னு இருக்கும். ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்றாப்புலையும் சைஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இப்போ குட் குவாலிட்டிக்கும் கீழே போகிறேன் அப்படின்னா 23.34 KB இருக்குது. இந்த KB பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு கீழே உள்ள சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் 23.83 KB இருக்குது. இப்போ சேவ் வந்து ஃபைல் எங்கே வந்து பண்ணணும்னு கேட்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்னோடய லொக்கேஷன் வந்து கொடுத்து சேவ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எந்த ஃபோல்டர் உள்ள நான் வந்து சேவ் பண்ணணும் அந்த ஃபோல்டர் உள்ள என்னோடய ஃபைல் வந்து இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து எடிட் பண்ண சிக்னேச்சர் 3/1/2022 இன்றைக்கி வந்து எடிட் பண்ணது. 12:31 எடிட் பண்ணது. ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிக்னேச்சர் என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதோட சைஸுமே நீங்கள் வந்து இதில் போய் பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.